ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று எகலியகுட பகுதியில் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். தேர்தல் முடிவுகளை அவதானிக்கும் போது அவை குறித்து திருப்தி அடைய முடியாது. அத்தோடு எமது வாக்குகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த இடத்திலிருந்து நாம் எவ்வாறு முன்னேறி செல்வது? மைத்ரி குணரத்ன, ஷிரால் லக்திலக ஆகியோரின் குழு ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவருடன் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர். அவர்கள் எனது அறையில் தினமும் சந்தித்து கலந்துரையாடும் போது குழுவில் அடங்குவதில்லை. அதே போன்று வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் தேரர்களும் எனக்கு ஒரு விடயத்தை கூறினர். நாங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் குறித்து எமக்கு பிரச்சனை இல்லை என்றும் அவற்றுக்கு அடிபணிந்து செல்ல வேண்டாம் எனவும் கூறினர். அவ்வாறு செய்வது அரசியல் கலாச்சாரத்தை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடாகும். கட்சிக்காக செய்யும் விடயங்களை பேசி செய்யுங்கள். அதில் நாம் தலையிடுவதில்லை. எனினும் இது அவ்வாறு அல்ல. அவ்வாறு என்றால் இங்கு என்ன நடக்கிறது? ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச இன்று ஊடகங்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றினார். පහුගිය දින කිහිපය තුළ මගේ පළපුරුද්ද எனது அனுபவம் தொடர்பில் கடந்த சில தினங்களாக சிலருக்கு பிரதான தலைப்பாகியுள்ளது. அனுபவம் எனும் விடயம் உண்மையானது. எனினும் எனக்கு சுமார் 20க்கும் மேற்பட்ட தேர்தல்களில் தோல்வியடைந்த அனுபவம் இல்லை. இந்த நாட்டின் ஐக்கிய தேசிய கட்சியின் 10 லட்சம் ஆதரவாளர்களை சிரமத்துக்குள்ளாக்கிய அனுபவம் இல்லை. பொது தேர்தலில் தோல்வியடைந்த அனுபவம் எனக்கு இல்லை. அத்துடன் நடுத்தருவில் நெருக்கதிக்குள்ளாகியுள்ள நிலையில் 200 ஆடை கைத்தொழில்களூடாக செல்வந்தராகிய அனுபவம் எனக்கில்லை. எனினும் ஒரு அனுபவம் எனக்கு உள்ளது. இந்த நாட்டு மக்களின் நாடி துடிப்பையும் அவர்கள் எதிர்கொள்ளும் துயரங்களையும் அறிந்து கொண்டு அவர்களுக்காக சேவையாற்றிய அனுபவம் எனக்கு உள்ளது. எனினும் அந்த அனுபவம் தற்போதைய அரசியலில் ஒரு தகுதியற்ற விடயமாக மாறியுள்ளமை துரதிர்ஷ்டவசமாகும். මහිමය වන්නේ ඒ පළපුරුද්ද වර්තමාන දේශපාලනයේ නුසුදුසුකමක් බවට පත්වී තිබීමයි. அலரி மாளிகை வரையிலும் பேரணிகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியின் பேரணி அடக்குமுறைக்குள் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேல் மாகாண சபை உறுப்பினர் சாலித்த விஜயசுந்தர தெரிவித்துள்ளார். வியகமவில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பேரணிகள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ அலுவலகமான அலரி மாளிகை வரையிலும் வர முடியும். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பேரணியை அடக்குவதற்கு தயாராக இல்லை. ஆனால் எதிர்க்கட்சியின் பேரணிகளுக்கு அடக்குமுறைகள் காணப்படுகின்றன. இதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட ஆளும் கட்சியினர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இந்த பேரணிகளை அடக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. அப்பேரணிகள் செல்வதற்கு அனுமதி அளித்துள்ளனர். சட்ட வரையறைக்குள் சட்டத்தை பாதுகாப்பதாயின் ஜனநாயகத்தை மதிக்கும் அனைவருக்கும் தமது கருத்துக்களை வெளியிட சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். உண்மையிலேயே நாங்கள் கவலை அடைய வேண்டும். பேரணிகளூடாக நாட்டை கவிழ்த்து விடலாம் என நினைக்கின்றனர். ஆனால் அதனை செய்ய முடியாது. பேரணிகள் அல்ல, பிரபாகரன் வந்தாலும் இன்று காணப்படும் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது. நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வடமாகாண முதலமைச்சராக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் இன்று காலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை வடமேல் மாகாண சபையின் முதலமைச்சர் தயாசிறி ஜெயசேகர இன்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். சி.வி. விக்னேஸ்வரன் அலரி மாளிகையில் வைத்து இன்று காலை சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். கடமைகளையும் பணிகளையும் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு சி.வி. விக்னேஸ்வரன் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்டார். அவர் 1,32,255 விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு காலையிலே 9:30 மணி அளவில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையிலே முதலமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். மிக எளிதான சிறிய அளவிலான ஒரு வைபவமாக அது இடம்பெற்றது.
அமைச்சரவையை அவர் நியமித்த பிறகு வரும் வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே மற்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். ஏனைய முதலமைச்சர்கள் போன்று இந்த முதலமைச்சரும் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அரசாங்கத்தின் அதிகாரத்தை புரிந்து கொண்டு அரசியல் அமைப்பின் பிரகாரம் செயற்பட தயார் என்ற வெளிப்பாடே இதனூடாக காணப்படுகிறது. நமது நாட்டில் சில தலைக்கணம் பிடித்தவர்கள் வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் பாரிய பிரச்சனைகள் தோன்றி பிரிவினைவாதம் ஏற்படும் என கூறினார்கள். அதேபோன்று மோதல்கள் ஏற்பட்டு வடமாகாண சபை பாரிய நெருக்கடிகளை சந்தித்து மீண்டும் பிரிவினைவாத போராட்டம் ஆரம்பித்துவிடும் என்றும் கூறினார்கள். தற்போது அவர்கள் ஆரம்பத்தில் இப்படி அமைதியாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இவ்வாறு கூறவில்லை. பாரிய அளவிலான ஆபத்து ஏற்படும் என்றே கூறினார்கள். அவ்வாறில்லை. ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்து அதனூடாக ஒன்றிணைந்து செயற்பட விருப்பம் தெரிவித்துள்ளனர். வடமேல் மாகாண சபையின் முதலமைச்சர் தாசிரி ஜாசகர் இன்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். ஜனாதிபதியின் மஹிந்த சிந்தனை கொள்கையின் பிரகாரம் காணப்படுகின்ற விடயங்களை எவ்வாறு மாகாண சபைக்குள் எவ்வாறு செயற்படுத்துவது என்ற விடயத்தை விரைவில் பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்மானிக்கப்பட்டு அமைச்சர்களுடன் ஒன்றிணைந்து 5 ஆண்டு கால திட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம். இதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு மத்திய மாகாணத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்ட ஆசாத் சாலியும் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இந்த நிகழ்வு ஜனநாயக கட்சியின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான காயந்த கெட்டகுருவின் தலைமையில் நடைபெற்றது. தூஷித மத்திவர்ண பசுபிமாக் துல அரசாங்கம் முன்னெடுக்கும் மோசடியானதும் அடக்குமுறைகள் நிறைந்ததும் தேர்தல் சட்டங்களை மீறியதுமான தேர்தல் நடவடிக்கைகளூடாக நாங்கள் நடைபெற்று முடிந்த மாகாண சபை தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளோம். வாக்களித்தவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு வெற்றி பெற்றவர்களுக்கு உள்ளது. தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காது நாம் வலியுறுத்தும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்திற்கு முன்னுரிமை அளித்து செயற்பட வேண்டியது உங்களின் கடமையாகும். අපි කතා කරන සදාචාරාත්මක දේශපාලනය ගැන ප්‍රමුඛත්වය දීලා ඉදිරියට වැඩ කරන එක ඒගොල්ලන්ගේ යුතුයකමක් වෙනවා. வடக்கு கிழக்கு பகுதியில் அசாதாரண சூழ்நிலைகளின் போது இடம்பெயர்ந்த பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். எனினும் சில மீள்குடியேற்ற கிராமங்களின் நிலைமை தொடர்ந்தும் கவலைக்கிடமாகவே உள்ளன. அவ்வாறான ஒரு கிராமத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அண்மையில் சென்றிருந்தனர். கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தின் ஒரு அழகிய கிராமமே மூதூர். கடற்றொழிலை தமது வாழ்வாதாரமாக மேற்கொள்ளும் இப்பகுதியின் அநேகமானோர் வாழ்க்கையில் தொடர்ந்தும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். மூதூரில் ரிசானா நஃபீக்கின் பெயர் மூலம் பிரபல்யம் பெற்ற ஷாஃபி நகரை தாண்டி செல்லும் பொழுதே இந்த கலப்பினை காண முடியும். 4 பக்கமும் நீரினால் சூழப்பட்டுள்ள வேதத்தீவு எனப்படும் கிராமத்தை அடைந்து கொள்வதற்காக இப்பகுதி மக்கள் அடையும் துயரங்களோ ஏராளம். தமது சிறு பிள்ளைகளோடு இவ்விடத்தை கடப்பதற்கு இவர்கள் அடையும் சிரமங்களை எமது கேமரா பதிவு செய்தது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேச மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். மீள்குடியமர்த்தப்பட்ட ஒரு கிராமத்துக்கு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மூதூர் பிரதேசத்தில் நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். யுத்தத்தின் கோரப்பிடியினால் பாதிக்கப்பட்ட இந்த கிராம மக்கள் மீள் குடியமர்த்தப்பட்டு பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அவர்களின் தற்போதைய வாழ்க்கை நிலைமையின் அடையாளங்களே இவை. 2008ஆம் ஆண்டு 56 குடும்பங்கள் இந்த பகுதியில் மீள் குடியமர்த்தப்பட்டனர். எனினும் தொடர்ந்தும் தாம் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவே அவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். இப்ப நாங்க மீள்குடியேறி சுமார் இப்போ 6 வருட காலமாகுது. இதுக்கு முதல்ல நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டோம். பன்செல்லால் கஷ்டப்பட்டு பிரச்சனையால நோக்கி எல்லாம் செய்து இப்போ மீள்குடி ஏறுறதுக்கு பிறகும் இதுவரைக்கும் எனக்கு இப்போ சாதாரணமாக 70 வயசாகுது. இந்த 70 வயது காலத்துக்குள்ளேயும் கடன் கஷ்டப்பட்டோம். இனிவரும் காலத்திலேயாவது எங்களோட புள்ள குட்டிகள் எங்களோட பேர பிள்ளைகள் இனிமேல் இருக்கிறதுகள் நல்லபடியாக முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு இந்த கவர்மெண்ட் உதவி செய்து தருமாறு இந்த கவர்மெண்ட் ஆட்கள்கிட்டையும் உரிய அதிகாரிமார்கிட்டையும் இது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நைட்டில் ரோட்டில் புழங்க இயலாது, இருட்டாக இருக்கு எல்லாம். எங்களுக்கு அடுத்தது முக்கியமான இது குடி தண்ணி வசதின்னு சொல்ல போனால் இங்கே நிறைய கிருமிகள் கிடைக்கிறதுல சொல்ல போனால் குடிச்சிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லே இருந்தீங்க. மீள்குடியமர்த்தப்பட்டுள்ள இப்பகுதி மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள போதிலும் பல வீடுகளின் நிர்மாண பணிகள் இன்னும் நிறைவு பெறவில்லை.
ஒரு கோல் ஒன்று வச்சு கட்டி தந்திருக்காங்க. இப்போ அது முன்னுக்கு அடைக்கிறதுக்கு நில ஜன்னல் அப்படின்னு சொல்லி அது சரியா செஞ்சு தர முடியாது. வீடு மாதிரி சரியா செஞ்சு தரையில அந்த வீட்டை சும்மா நோம்பல அந்த கடை மாதிரி செஞ்சு வந்திருக்காங்க எங்களுக்கு. இங்கிருந்து போகுதோடு ஸ்கூல் பிள்ளைகள் மட்டும் 28 பிள்ளைகள்கிட்ட போகுதோடு. அதுக்கு எங்களுக்கு இந்த பாலம் பிரச்சனை தான் மிச்சம் ஒரு கஷ்டம் மாதிரி போற வர. இப்போ நாங்கள் எங்களை தொழில இவங்கிட்டு தான் நாங்கள் பிள்ளைகளை போய் கரைப்படுத்தணும் அப்படின்னு நிலைமையில இருக்கு. எங்களோட பேர் மன்சூர் 5 பிள்ளைகளோடு இந்த வீட்டிலேயே வாழ்கின்றார். மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் இந்த மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவது யார்? நியூஸ் பஸ் செய்திகளுக்காக ரியாஸ் ஹாரிஸ். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.